ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இந்த கலாட்டா அவார்டு ஒன்று இருக்கு இல்லையா, கலாட்டா ட்ரீம் லவர் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பிளாக் ஷிப் அவார்ட் 2 அவார்டு எங்கள் நம்ம வீக்காக்கு பெண்டிங்கில் இருக்குது. எப்போ தான் கொடுப்பீங்க, எப்போ வருவீங்க அப்படிங்கிற மாதிரி, எப்படா இந்த அவார்டை கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஃபேன்ஸ் இல்லை. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரும் எவ்வளோ மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஓட் போட்டாங்க. பட் நீங்கள் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. என்ன ரீசன் நமக்கு எக்ஸாக்டாகவும் தெரியவும் இல்லை. பட் நான் கலாட்டா பற்றி கேட்டிருந்தேன் ஒருத்தவங்க கிட்ட. பட் அவங்க கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, லாஸ்ட் ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே சீக்கிரமாகவே ஷெடியூல் முடிஞ்சு போயிட்டாங்க. சொன்னால் இன்டர்வியூ எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. பட் இந்த ஷெடியூல் என்னாச்சுன்னு எனக்கு தெரியலங்க. இந்த அப்டேட் கிடச்சி எனக்கு 3 to 4 days மேலே ஆச்சு. பட் நான் அதுக்கப்புறம் கேட்கல அவங்க கிட்ட திருப்பி ஒருத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்டேட்ஸ் கிடச்சி கண்டிப்பாக அவங்களே ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் பிளாக் ஷிப் பற்றி எனக்கு எதுவுமே தெரியல. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராச்சும் தயவுசெய்து உங்களுக்கு கலாட்டா அவார்ட் பற்றியோ பிளாக் ஷிப் அவார்ட் பற்றியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஏதாச்சும் இருக்கும் இல்லையா, யார் மூலியமாக இருக்கிறது கேட்டிருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்துருக்க யாருக்காச்சும் அதை பற்றி அப்டேட்ஸ் தெரிஞ்சால், ஏன் இன்னும் வரல, ஏதாச்சும் ரீசன் இருக்கா, ஸோ அப்படி தான் மறக்காமல் கமெண்ட், உங்களுக்கு உண்மையான ரீசன் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். பட் ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, நம்ம வீடியோ இந்த கீழே மேக்ஸிமம் என்ன சொல்கிறீங்கன்னா, விஜய் வரமாட்டார், காவேரி வரமாட்டார், 2 பேர் கப்பல் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க. பட் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. ஸோ ஒரு ஆக்டராக அவங்களுக்கு ரெகக்னைசேஷன் அப்படிங்கிறது எந்த ஆக்டராக இருந்தாலும், ஆக்ட்ரஸாக இருந்தாலும் உங்களுக்கு ரெகக்னைசேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருமே உங்களுக்கு ரெகக்னைசேஷன் கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது வாயில் வரமாட்டேதுங்க வார்த்தை வேறு. கொடுக்குறேன்னு சொல்லும்போது யாரும் வேண்டாம்லாம் சொல்லிட்டு போக மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் மேபி அவங்களுக்கு ஏதாச்சும் ஷெடியூல் ப்ராப்ளமாக இருக்கலாம். இவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது அவங்க பிஸியாக இருக்கலாம், அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது இவங்க பிஸியாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசனால தான் பார்த்தீங்கன்னா இன்னும் வரைக்கும் ஷூட் எடுக்காமல் இருக்காங்க நினைக்கிறேன். ஷூட் எடுத்தால் கண்டிப்பாக டிலேலாம் பண்ண மாட்டாங்க, எடுத்திருப்பாங்க, ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஷூட் எடுக்கல தான் நினைக்கிறேன். பட் அதுக்கு ரீசன் விஜய் காவேரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதாவது லட்சுமி பிரியா சுவாமியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எந்த ஒரு ஆக்ட்ரஸுமே நம்ம ரெகக்னைசேஷன் அவார்டாக கொடுக்கும்போது வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. இன்கேஸ் அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா முன்னாடியே தனித்தனியாக இண்டிவிஜுவலாக அவார்டு கொடுத்தாங்க இல்லையா, அப்போவே பார்த்தீங்கன்னா அந்த அவார்டை சேர்த்து கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் கொடுக்கல அப்படிங்கிறப்ப ஸோ டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவார்டு கொடுப்பாங்க, அதில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அது எப்போ கொடுப்பாங்க, ஏன் டிலே ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்குற யாருக்காச்சும் உண்மையான ரீசன் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். பிளாக் ஷிப் பொறுத்த வரைக்கும் சினிமா அவார்டு இப்போ தான் கொடுத்து டிவிலையுமே டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் அகைன் எனக்கு தெரிஞ்சு டெலிவிஷனுக்கான ஷூட் போகும். பட் இது வரைக்கும் நாங்கள் டைம் டேட் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல. அப்படி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட பிளாக் ஷிப் பேஜ்லேயே ஷேர் பண்ணாங்க. பட் இப்போ வரைக்கும் எந்த அப்டேட்டுமே கிடைக்கல. ஸோ இது 2 அவார்ட் பற்றியுமே உங்களுக்கு எதாவது உண்மையான ரீசன் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ கண்டிப்பாக ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்ல ஒரு விஷயம் என்ன, கண்டிப்பாக உங்களுக்கு அவார்டு கொடுப்பாங்க, 2 அவார்டுமே கொடுப்பாங்க. பிகாஸ் நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஓட் போட்டோம்னு சொல்லி அவங்களுக்குமே தெரியும். ஸோ அது வேஸ்ட் பண்ண மாட்டாங்க தான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையோட இந்த வீடியோவில் விடைபெறேன். கண்டிப்பாக யாருக்காவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.